ஒரு மந்திரம் இருக்க முடியும். ஒரு மந்திரத்துக்கு மேலெல்லாம் நடத்தியிருக்கோமே. ஒரு மந்திரம் தான் நடத்தியிருக்கா. ஒரு மந்திரம் இருக்கு. இந்த குழந்தைகள் பேரண்ட்ஸே 10 பேருக்கு மேலே வந்துட்டு. ஹேமா பையன், விசாலீஸ்வரி அம்மா, சகானா, ஒரு யுவஸ்ரீ, அவங்களே 7-8 பேருக்கு மேலே வந்துட்டு. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி. திருமூலனா ஆன் பண்ணி விட்டீங்களா சார்? திருமூல ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கிடுங்க. திருமூலநாயனார் திருவடிகள் போற்றி, திருமந்திரம் போற்றி. திருமூலநாயனார் திருவடிகள் போற்றி, திருமந்திரம் போற்றி. திருமந்திரம் தந்திரம் எண் 8, தலைப்பு உடலில் பஞ்சவேதம், 18வது மந்திரம். அதற்கான பொருள் எழுதுங்க. நல்ல வசனத்து அப்படிங்கிற மந்திரம் பார்க்கணுமா? அதான் கடைசி மந்திரம். அதற்கான பொருள் எழுதுங்க. நல்ல சொற்களை பேசுகின்ற வாக்கிலும் நல்லதை நினைக்கின்ற மனதிலும் இறைவன் மெதுவாக வெளிப்படுவான். தன் அருள் விளையாட்டை காட்டுவான். ஆமாம், அருள் விளையாட்டை காட்டுவான். தீயவற்றை கேட்க விரும்புகின்ற செவியையும் தீயவற்றை அறிய விரும்புகின்ற பிற இந்திரியங்களையும் உடையவர்கள் இந்த உலகில் வறுமையால் பசி உடையவர்களாக வருந்துவார்கள். குறிப்புரை: அவர்கள் மறுமையில் நல்ல பிறப்பையும் வீடு பேற்றையும் எவ்வாறு அடைய முடியும் என்பது குறிப்பெச்சம். இந்த மந்திரம் உடல் பற்று கூடாது என்று சொல்லுகிறது. உடல் பற்று நீங்கும் போது எண்ணம் சொல் செயலில் இறைவன் வெளிப்படுவான். உடல் பற்று இருக்கும்போது அவை உலக பசப்படும் என்பது செய்தி. முடிவுரை: பேச்சையும் மனதையும் நல்லதாக்குங்கள். உடல் பற்றை விடுங்கள். மந்திரத்தினுடைய பொருள்: நல்ல வசனத்து வாக்கு மனாதிகள். மந்திரத்தை படித்து பார்த்துடுங்க. மந்திரத்தை மூலத்தை படித்து பார்த்துடுங்க. நல்ல வசனத்து வாக்கு மனாதிகள்
மெல்ல விளையாடும் விமலன் அகத்திலே. அகத்திலே விமலன் மெல்ல விளையாடும். விளையாடுங்கிறது தான் அருள் விளையாட்டை செய்வான்னு எழுதியிருக்கிறீங்க. அல்ல செவி சத்தமாதி மனத்தையும். நல்லது அல்லாததுக்கு நீங்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி இதையெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா மெல்ல தரித்தார் மிகுத்தார் பசித்தே, அவர்கள் இந்த உலகத்தில் பசியோடு வாழ்வார்கள். இதுவுமே உண்மை விளக்கத்தில் போய் பொருந்தும். இதையுமே எடுத்து உண்மை ஊனம் ஞானம் ஈனம்ங்கிற வார்த்தையெல்லாம் வருது பாருங்கள், இந்திரியங்கள் வர்ற இடங்களில், அதில் கொண்டு போய் இதை பொருத்தி படிக்கலாம். அடுத்த தலைப்புக்கு போகிறோம். உடல் விடல் என்ற தலைப்பு. அடுத்த தலைப்பு 8ஆம் தந்திரத்தில் 2வது தலைப்பு உடல் விடுதல். உடல் விடல். அதற்கான முன்னுரை, உடல் வகைகள் உயிருக்கு நிலையானது அல்ல. உடல் வகைகள் உயிருக்கு நிலையாக உதவுவன அல்ல. அது நீங்கும் பொருந்தும். திருக்குறளில் 340வது குறளில் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்கிறார் வள்ளுவர். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு. அந்த குறளுக்கு என்ன பொருள்னா, உயிர் போய் சேரக்கூடிய இடம் இன்னும் கிடைக்கலையா, இந்த உடம்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உயிர் போய் சேருவதற்குரிய இடம் இன்னும் கிடைக்கவில்லையா, இந்த உடம்பில் இருக்கிறதுன்னு அர்த்தம். உடல் நிலையற்றது என்று உணர்ந்தால்தான் அதன் மேல் பற்று நீங்கும். இந்த தலைப்பில் 3 மந்திரம் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த 3 மந்திரங்கள் தான் இதில் இருக்குது. முதல் மந்திரத்தினுடைய பொருள், உடலில் எழுகின்ற ஆசைகள். இந்த மந்திரத்துக்கான பொருள், உடலில் எழுகின்ற ஆசைகள், பேச்சு, மூச்சு, ஓசை, மனம், இவையெல்லாம் எங்கே போனது என்று நினைத்து அண்ணாந்து பார்க்கும்படி அழியக்கூடியது உடம்பு. உயிர் பிரியும் போது உடம்பு இருக்கும். உயிர் பிரியும் போது உடம்பு இருக்கும், பிறகு அந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். முடிவுரை, எனவே இந்த உடம்பின் மேல் பற்று வைக்க வேண்டாம். முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை சொல்லியிருக்கிறாரு. 8ஆம் தந்திரத்தில் இருக்கும். முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை சொல்லியிருக்கிறார். அங்க சொன்னது அறத்தை வலியுறுத்த. இங்க சொல்றது ஞானத்தை வலியுறுத்த. உடம்பு நிலையற்றதுங்கிற அறிவு அறங்கடைப்பிடிக்கிறவனுக்கும் வேணும், ஞானத்தை அடைகிறவனுக்கும் வேணுங்கிறது தான் செய்தி. இந்த மந்திரத்தில் பண்ணென்ற சொல்
பண்ணிய என்ற பொருளில் வரும். முடிவுரை ஆசை முதலிய சின்ன சின்ன காரணங்களுக்காக உடம்பை விரும்புதல் சிறப்பு அல்ல என்பதுதான் முடிவுரை. மந்திரம் ரொம்ப எளிது, படித்து பாருங்கள். பண்ணாரும், பண்ணுதல்னா செய்தல்னு அர்த்தம். பண்ணுதல், உணவு பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பொருள் எடுக்கணும். நீங்கள் இசைங்கிற பொருளுக்கு போயிடக்கூடாது. பண்ணாரும் காமம், ஆசை, பயிலும் வசனம், விண்ணாம் பிராணன், அது ஓசையோட சம்மந்தப்பட்டதுனால விண்ணாம் புராணங்கிறாரு. விளங்கிய சத்தமும் அதில் வர்ற ஒலி, புண்ணாம் உடலில் பொருந்து மனம். புண்ணுங்கிறது இந்த இடத்துல புலால்னு அர்த்தம், சதைன்னு அர்த்தம். சதையாலான இந்த உடம்பில் இருக்கிற மனசு அண்ணாந்து பார்க்க அழிந்து போமே. எங்கே போயினா இப்போ நம்ம சிலர்கிட்ட கேட்குறோம், அந்த யாராவது வயசானவங்க இறந்தால் கூட நமக்கு வியப்பாக தெரியாது. அண்ணன் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறோம். என்ன இப்படி கேட்குறீங்க, அவர் இறந்து வருஷம் என்னாச்சு அப்படின்னு, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறோமில்ல, அதுதான் அண்ணாந்து பார்க்கறது. அதே மாதிரி எந்த இறப்பையும் சந்தோஷமாக சொல்ல முடியாதுல்ல. 90 வயசு ஆகிட்டு அதனால் இறக்கலாம், 100 வயசுட்டு அதனால் இறக்கலாம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இறப்புமே சோகமானது தான். அப்போ அந்த இறப்பை நம்ம எப்படி பார்க்குறோம், அண்ணாந்து வியந்து தான் பார்க்குறோம். எந்த ஒரு இறப்பும் நமக்கு எதாக தான் தெரியும், வியப்பாக தான். என்ன இப்படி சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று போனாங்களே எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அது உடம்புக்கு முடியாமல் இங்கே 15 நாள் இருந்தாங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, தெரியாதவங்களுக்கு இப்போ தான் ஃபோன் வந்தது, இறந்துட்டாருன்னா நம்ம என்ன செய்கிறோம், அண்ணா ஆச்சரியமாக பார்க்குறோம்ல. அதைத்தான் அவர் சொல்கிறார், இது எல்லாருக்குன்ட்டார். இது யாருக்கு, நம்ம இன்னொருக்கர் சொல்கிறோம், நமக்கு பிறர் சொல்கிற மாதிரி நிலையற்றது. அதனால் இதை போய் நீங்கள் இதெல்லாம் சமானம், இது ஆசை, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட உடம்பு, சின்ன சின்ன ஆசைகளுக்காக இந்த உடம்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நேசிக்க வேண்டாம் என்று இந்த உடம்பின் மேல் நீங்கள் பற்று வைக்க வேண்டாம். இது ஞான நிலைங்கிறதுனால தான் மாணிக்க வாசகரும் அந்த திருவாசகத்தில் மொய்ப்பால் நரம்பு கயிறாகங்கிறதுலாம் ஞான நிலையில் தான் சொல்கிறார். அதை நான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கிறேன். நமக்கு அது பொருந்தாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த சித்தாந்த வகுப்புலையே சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாதுன்னு சொன்னேன், நிலையாமையே சொன்னோம். ஆனால் அது யாருக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தாது. அதாவது இறைவனை நோக்கி செல்லும்போது நமக்கு பகை அதிகமாகும்னா செல்லும்போது தானே பகை அதிகமாகும். உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க, நமக்கு இப்படி ஆயிருமோ, நம்ம குடும்பமெல்லாம் பிரிஞ்சிருமோ. நம்ம சைவத்தில் முயற்சி பண்ணுறோம், இறைவனை நாம் என்ன செய்யலை, இன்னும் நெருங்கலை. இறைவனை நெருங்கும் போது தான் அது வரும். அது ரொம்ப சாதகர்களுக்கு தான், பெரிய பெரிய சாதகர்களுக்கு நிகழும். அது வகுப்பில் சொன்னால் எல்லோரும் பயந்துடுறாங்க. சைவம் பண்ணால் நம்மளை சிவனை நெருங்க ரொம்ப நெருங்க நட்பெல்லாம் பகையாகும். அது யாரும் மாற்ற முடியாது. நட்பெல்லாம் பகை ஆனால் தான் அவர் வர முடியும் சார். ஒருத்தர் காலி பண்ணால் தானே இன்னொருத்தர் வர முடியும். அந்த இடத்துல நீங்கள் அதை ஏற்க தயாராகிடுவீங்க. ஆமாம், அதை ஏற்க நம்ம மனசும் தயாராகிட்டோம். அது நட்பாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ நமக்கே நிறைய சிக்கல்களை நாம் சந்தித்தோம். எப்படி நாம் சமாளித்தோம்னா, ஆசிரியராக இருந்ததுனால சமாளித்தோம். நாமளும் ஒரு மாணவராக இருந்தால் என்ன செஞ்சிருக்க முடியாது, சமாளிச்சிருக்க முடியாது. அதுதான், அதைத்தான் திருமூலர் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் உடம்பு மேலே பற்று வைக்காமல் இருங்கன்னு சொல்கிறார். அதே தான், அந்த புண்புலால் யாக்கைங்கிறது தான் இந்த இடத்துல வரும். புண்ணுங்கிறத சதைன்னு எடுத்துக்கிடணும். திருமந்திரத்தை நிறைவு பண்ணுறோம்.